இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, அருள்நெறி டேஷ் தரலாகும் என நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். அருள்நெறி டேஷ் தரலாகும் என நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவை தரலாகும். அருள்நெறி அறிவை தரலாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொய்யா டேஷ் பொய்யா நெறியாக கொள்ள வேண்டும் என நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். டேஷ் பொய்யா நெறியாக கொள்ள வேண்டும் என நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொள்கை. ஆன்சர் கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பொழிகின்ற வருகின்ற. பொழிகிற அப்படிங்கிறதுக்கு தருகிற என்று பொருள், இதில் வருகிற அப்படின்னு இருக்குது. அதனால் இது மாறுபட்ட சொற்பொருள் ஆப்ஷன் டி. மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் சரியானது. விரதம் நோன்பு சரியானது. குறி என்றால் குறிக்கோள் என்று பொருள், இதுவும் சரியானது. மாறுபட்ட சொற்பொருள் பொழிகிற. பொழிகிற என்றால் தருகிற என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது எனும் கவிதையின் ஆசிரியர் யார்? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் டி, காந்திய கவிஞர். ஆன்சர் காந்திய கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தின் டேஷாம் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் விளங்கினார். தமிழகத்தின் எத்தனையாவது அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் விளங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலாவது. முதலாவது அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் விளங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் இயற்றாத நூல் எது? நாமக்கல் கவிஞர் இயற்றாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, துறைமுகம். ஆன்சர் துறைமுகம். துறைமுகம் அப்படிங்கிற நூல் சுரதா இயற்றிய நூல். மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள். இயற்றாத நூல் துறைமுகம். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, வழி. ஆன்சர் வழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, உபகாரி. உபகாரி என்பதற்கு வள்ளல் என்று பொருள். இதில் அரசன் அப்படின்னு இருக்கு, அதனால் தவறான இணை. மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஒப்புமை இணை, அற்புதம் வியப்பு, முகில் மேகம், இது எல்லாமே சரியான சொற்பொருள். மாறுபட்டது உபகாரி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உடுமலை நாராயண கவி. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பகைவென்ற திறம்பாடும் இலக்கியம் எது? பகைவென்ற திறம்பாடும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரணி. ஆன்சர் பரணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்? முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரிவள்ளல். ஆன்சர் பாரிவள்ளல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கவி சொல்லுக்காக தலையை கொடுக்க துணிந்த வள்ளல் யார்? கவி சொல்லுக்காக தலையை கொடுக்க துணிந்த வள்ளல் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குமணவள்ளல். ஆன்சர் குமணன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.
பேசுவதும் கேட்பதும் மொழியின் டேஷ் நிலை. பேசுவதும் கேட்பதும் மொழியின் டேஷ் நிலை. ஆன்சர் முதலாவது நிலை. பேசுவதும் எழுதுவதும் மொழியின் முதல் நிலை. எழுதுவது இது எல்லாமே மொழியினுடைய இரண்டாவது நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எழுதுவதும் படிப்பதும் மொழியின் டேஷ் நிலை. எழுதுவதும் படிப்பதும் மொழியின் டேஷ் நிலை. ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது நிலை. பேசுவதும் எழுதுவதும் பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. எழுதுவதும் படிப்பதும் மொழியினுடைய இரண்டாவது நிலை. கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 15க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மனிதர்களின் சிந்தனை காலம் கடந்து வாழ டேஷ் மொழியே காரணம். மனிதர்களின் சிந்தனை காலம் கடந்து வாழ டேஷ் மொழியே காரணம். ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்து மொழி. ஆன்சர் எழுத்து மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். உடனடி பயன்பாட்டுக்கு உரிய மொழி எது? உடனடி பயன்பாட்டுக்கு உரிய மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேச்சு மொழி. ஆன்சர் பேச்சு மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேச்சு. ஆன்சர் பேச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கவனி என்ற சொல்லின் பொருள் என்ன? கவனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பேணுதல். ஆன்சர் பேணுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மூவா என்கின்ற மு வரதராசனார். ஆன்சர் மு வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் எனும் நன்னூல் உணர்த்தும் பொருள் என்ன? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிதும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற நன்னூல் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கம். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கம். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் மொழி எனப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அந்த மொழி டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டை வழக்கு மொழி. ஆன்சர் இரட்டை வழக்கு மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒலியின் வரி வடிவம். ஒலியின் வரி வடிவம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுத்து. ஆன்சர் எழுத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட ஒன்றை காண்க. மாறுபட்ட ஒன்றை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் என்றால் இதழியல் என்று பொருள். இதில் பருவ இதழ்னு இருக்குது. அதனால் இது மாறுபட்ட ஒன்று. மேகசின் அப்படின்தான் அது பருவ இதழ். மேகசின் அப்படிங்கிறது தான் பருவ இதழ். இதில் ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் என்றால் இதழியல் என்று பொருள். மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். மீடியா ஊடகம், லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல், ஃபொனாலஜி ஒலியியல். இது எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. மாறுபட்ட ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.